தாவேகா நிர்வாகிகளுடன் நடத்தப்பட்டு வந்த ஆலோசனை நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 120 அமைப்பு மாவட்டங்களாக தாவேகா பிரிக்கப்பட்டு அதற்கான நிர்வாகிகள் நியமனம் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஆலோசனை நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைக்கிறார். செந்தில் ராஜா, விவரங்கள். நந்தா, தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் அறிவிப்பதற்கான முதற்கட்ட அந்த நேர்காணல் இன்று விஜய் நடத்தினார். அது நேர்காணல் நடத்தியதோடு அவர்களுக்கு அந்த நியமன சான்றிதழும் வழங்கினார். குறிப்பாக இன்று 19 மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது அவர்களுக்கு இடமே இந்த சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த தேர்வானது நடைபெற்றிருந்தது. இறுதி பட்டியல் செய்யப்பட்டு தற்போது விஜய் நேர்காணல் நடத்தினார். அவர்களிடம் ஒவ்வொருவருடனும் தனித்தனியாக பேசிய பிறகு நேர்காணல் செய்த பிறகு அந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தீர்கள் என்றால் நிர்வாக வசதிக்காக தமிழக மாவட்டங்கள் 120 பிரிக்கப்பட்டு அந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டு இருக்கின்றன. ஒரு மாவட்ட பொறுப்புக்கு 15 நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு செயலாளர், ஒரு இணை செயலாளர், 2 துணை செயலாளர், ஒரு பொருளாளர் மற்றும் 10 செயற்குழு உறுப்பினர்கள் என்று அந்த பணி வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாவட்டங்களை 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்டங்களாக பிரித்திருக்கிறார்கள். சில இடங்களில் இப்ப உதாரணத்திற்கு ஈரோடு கிழக்கு, மேற்கு மற்றும் ஈரோடு நகரம் இது போன்று பிரிக்கப்பட்டு இந்த பொறுப்புகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த நேர்காணலானது 1 மணி அளவில் தொடங்கியது. 4:15 மணிக்கு முடிவடைந்தது. ஒவ்வொரு மாவட்டத்தையும் தனித்தனியாக சந்தித்து ஒவ்வொரு நிர்வாகிகளையும் தனித்தனியாக சந்தித்து நேர்காணல் நடத்தி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதற்கு பிறகு தற்போது இந்த நேர்காணல் முடிந்து விஜய் பனையூர் இல்லத்திலிருந்து இல்லம் திரும்பி இருக்கிறார். நந்தா, நன்றி செந்தில் ராஜா விவரங்களுக்கு.